வெல்கம் பேக். இந்த செக்ஷன்ல வாட் இஸ் ரியாக்ட், நம்ம இந்த டுட்டோரியல் சீரீஸ்ல நிறைய இடத்துல ரியாக்ட் அப்படிங்கிறது என்னங்கிறது சொன்னாலும் ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல யாரோ உங்கள்கிட்ட வந்து ரியாக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ரியாக்ட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. அது ரொம்ப முக்கியமா ஸ்பெசிஃபிக்கா யூசர் இன்டர்ஃபேஸை டெவலப் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த லைப்ரரி யூஸ் பண்றோம். ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம ஏற்கனவே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், பில்டிங் பிளாக். அதுல ஒரு பார்ட் தான் யூசர் இன்டர்ஃபேஸ். அந்த பார்ட்டை எஃபெக்டிவாகவும் ரீயூசபிளாகவும் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் லைப்ரரி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ரியாக்ட். இப்போ நீங்க இங்க பாக்குற இந்த பிக்சர்ல பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு லோகோவா இருக்கட்டும், ஒரு நேவிகேஷன் பாரா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து போஸ்ட் சைட் பார், இந்த மாதிரி எதெல்லாம் நீங்க விஷுவலா பாக்குறீங்களோ இது எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ். ரைட், இதுதான் வந்து ரியாக்ட். இந்த ரியாக்ட்ல நிறைய கான்செப்ட் இருக்கு. எஃபெக்டிவா இப்போ நீங்க HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து நேட்டிவா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய எல்லா காம்ப்ளெக்சிட்டியும் ஓவர் கம் பண்ணி ரொம்ப ஈஸியாவும் பெஸ்டாவும் நீங்க வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ணணும்னா அதுக்கு ரியாக்ட். இந்த ரியாக்ட பத்தி நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெர்ச்சுவல் டோம், அதுக்கப்புறம் வந்து அதுல யூஸ் பண்ணக்கூடிய கோடிங் வந்து JSX, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் டீப்பா படிக்கலாம். பட் இங்க நீங்க தெரிஞ்சுக்கிறது வாட் இஸ் ரியாக்ட், அவ்வளவுதான். ரைட், அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட் ஜேஎஸ். இந்த ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ப்ரீவியஸ் டியூட்டோரியல் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு விதமான அப்ரோச்சை இப்போ வந்து ஃபாலோ பண்ணலாங்கிறாங்க. ஒன்று வந்து வித்தவுட் ஃப்ரேம் ஒர்க். இப்போ ரியாக்ட்ங்கிறது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் லைப்ரரி. இப்போ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இங்க என்ன வந்து மீன் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஜேஎஸ் மீன் பண்ணுது. எனக்கு அடிஷனலா இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் நான் அந்த நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். அப்படி என்ன மாதிரியான அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜேஎஸ் அப்படிங்கறத வந்து ரியாக்டோடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா சொல்றாங்க. நீங்க ரியாக்ட் யூஸ் பண்றீங்கன்னா ரியாக்டுக்கு தேவையான இந்த அடிஷனல் ஃபீச்சர் எல்லாத்தையுமே இந்த நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கும். இப்போ நீங்க வந்து இங்க இந்த பிக்சரை கவனமா பாத்தீங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஜேஎஸ் அப்படிங்கிறது வந்து கிளைண்ட் சைடு, சர்வர் சைடு, இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிடில் வேர்னு சொல்லலாம். பட் ஒரு ரொம்ப பியூரா அது ஒரு மிடில் வேரா ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரெண்டரிங்னா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக், ரவுட்டிங், நேவிகேஷன், டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட் ஜேஎஸ் வச்சிருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ரியாக்ட் கிட்ட இல்ல. ரியாக்ட் என்ன பண்ணுதுன்னா நீங்க அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. அதுக்கு ரிலவெண்டான கான்செப்ட் மட்டும் தான் நம்ம ரியாக்ட்ல டிஸ்கஸ் பண்றோம். ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு அது மட்டும் பத்தாது. ஏன்னா டேட்டாவை ஃபெச் பண்ணதா இருக்கட்டும், நேவிகேஷன் இருக்கட்டும், நிறைய ஃபீச்சர்ஸ் தேவைப்படும் போது ரியாக்ட் என்ன பண்ணும்னா தேர்ட் பார்ட்டி லைப்ரரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்வர் சைடு கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி, அதுக்கப்புறம் ரவுட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தனித்தனி லைப்ரரியா இருக்கு. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே இடத்துல நெக்ஸ்ட் ஜேஎஸ் உங்களுக்கு கொடுத்துருது. நெக்ஸ்ட் ஜேஎஸ் வந்து இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யூ கேன் யூஸ் ரியாக்ட் டு பில்ட் UI. ரைட், இன்கிரிமெண்டலி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. இன்கிரிமெண்டலினா ஸ்லோவா உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு எதெல்லாம் தேவையோ அதை ஸ்லோவா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஃபீச்சர்ஸை உங்களுடைய ப்ராஜெக்ட்ல அடாப்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு வெப் அப்ளிகேஷனை கொண்டு வர முடியும். ரவுட்டிங், டேட்டா ஃபெச்சிங், கேட்சிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ரைட், இது இல்லாம சர்வர் சைடு அப்படின்னு சொல்லும் போது மற்ற விஷயங்கள் இருக்கும். டேட்டா பேஸ், அப்புறம் அத்தென்டிகேஷன், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் இங்க இந்த நெக்ஸ்ட் ஜேஎஸ் என்ன பண்ணுதுன்னா கிளைண்ட்டுக்கும் சர்வர் சைடுக்கும் இடையில பிரிட்ஜிங் பண்ணுது. அது முக்கியமா ரியாக்ட்டுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸை கொடுக்குது. ரொம்ப குயிக்கா நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை நம்மளால பண்ண முடியும். இதுதான் இங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அப்ப திரும்பவும் ஒரு நான் ரிவிஷன் கொடுக்குறேன். ரியாக்ட்ங்கிறது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. அது த்ரூவா நம்ம யூசர் இன்டர்ஃபேஸை டெவலப் பண்ணலாம். ரைட், அதே வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ் அப்படிங்கிறது ஒரு ரியாக்டோடைய ஃப்ரேம் ஒர்க். ரியாக்ட்ல இல்லாததெல்லாம் அடிஷனல் ஃபீச்சரா கொடுக்குது. அது என்ன மாதிரியான ஃபீச்சர்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டரிங், ரவுட்டிங், டேட்டா ஃபெச்சிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அது வந்து கொடுத்துட்டு இருக்கு.